Welcome to Jesus God Palace in the name of Jesus. இப்போது நாம் ஒருமித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஆண்டவரே, ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கு பாத்திரரே, ஹalleluya மகிமையானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya பரிசுத்தரே, ஹalleluya 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 நல்லவரே வல்லவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே, மாட்சிமை நிறைந்தவரே, தேவாதி தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya அற்புதர் 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 ஆராதனைக்குரிய தேவனே, நீர் அற்புதர் மகத்துவமானவரே, நீர் அற்புதர் மாட்சிமை நிறைந்தவரே, நீர் அற்புதர். ஹalleluya 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 சர்வ வல்லவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 சேனைகளின் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 வல்லவரே, நல்லவரே, மகத்துவமானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 சர்வ சிருஷ்டிகரே, ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 வல்லவர் வல்லவர் நல்லவர் மகத்துவமானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஆராதனைக்குரிய தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 எங்கள் அனைத்திலுமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 உயர்ந்தவரே, நல்லவரே, மகிமையானவரே, மாட்சிமை நிறைந்தவரே, பரிசுத்தரே, பரலோக தேவாதி தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya எங்கள் அக்கறையே, எங்கள் கண்மலையே, ஹalleluya 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 மகிமையானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே, தூயோனே, துதிக்கு பாத்திரரே, மகத்துவமானவரே, ஹalleluya 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 வெற்றி சிறந்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 நீ நல்லவர் ஆண்டவரே, வல்லவர், சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே, யெகோவா தெய்வமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 அற்புதர் 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 ஆராதனைக்குரிய தேவனே, நீர் அற்புதர் அற்புதர் மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவனே, நீர் அற்புதர். ஹalleluya 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 தேவாதி தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya எங்கள் அக்கறையே, எங்கள் கண்மலையே, ஹalleluya நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya 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 மாட்சிமையானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துதிகளில் வாசமாயிருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya அபிஷேகநாதனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆத்துமீய கண்மலையே, ஹalleluya ஹalleluya உயர்ந்தவரே, சிறந்தவரே, ஹalleluya ஹalleluya மகிமைக்கு பாத்திரரே, மாட்சிமை நிறைந்தவரே, ஹalleluya 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 அபிஷேகநாதனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சர்வ வல்லவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே, ஹalleluya 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 எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே, எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் மகத்துவமானவரே, எங்கள் மாட்சிமை நிறைந்தவரே, ஹalleluya 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 சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே, ஹalleluya 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 அற்புதர் அற்புதர் அடைக்கலமே, எங்கள் அடைக்கலமே, ஹalleluya எங்கள் வழியே, எங்கள் சத்தியமே, எங்கள் ஜீவனே, ஹalleluya 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 எங்களுக்காக ஜீவரத்தம் சிந்திய தேவாதி தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 அற்புதரே, ஹalleluya எங்கள் ஆராதனைக்குரிய தேவாதி தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் மாட்சிமை நிறைந்தவரே, ஹalleluya 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 சர்வ வல்லவரே, சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே, ஹalleluya ஹalleluya எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே, ஹalleluya எங்கள் துதிக்கு பாத்திரரே, ஹalleluya ஹalleluya அபிஷேகநாதனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அக்கினே, ஹalleluya 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 ஆவியாகிய தேவனே, இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் இரட்சகரே, இரட்சிப்பின் தேவனே, ஹalleluya ஹalleluya சர்வ வல்லவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் நிறைந்தவரே, மாட்சிமை நிறைந்தவரே, பரலோக தேவாதி தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 சர்வ வல்லவர் அவர், சர்வ வல்லவர், சர்வ சிருஷ்டிக்கு எஜமானன், சிருஷ்டி கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் சிருஷ்டி கர்த்தர், நம்முடைய தேவன் சிருஷ்டி கர்த்தர். ஹalleluya எபினேசர் அவர், ஹalleluya எபினேசரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya எபினேசர், ஹalleluya 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 நம்மை நீதிமான்களாக்கும்படி அழைத்தாரே, ஹalleluya 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 நித்திய ஜீவ பாதையில் நடத்துகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். நித்திய ஜீவனுக்காக நம்மை அழைத்தாரே, ஹalleluya 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 நித்திய ஜீவனே, ஹalleluya அபிஷேகநாதனே, ஹalleluya
ஹalleluya ஹalleluya அபிஷேக ஆதரே மே சோதரிக ஜீவன் நதியே ஹalleluya 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 ஆண்டவரே மை சோதரிக இயேசுவே மை சோதரிக பரலோக தேவாதி தேவனே சோதரிக நீதிமான்களே தேவனே ஹalleluya சர்வ வல்லவரே ஹalleluya ஹalleluya யெகோவா ரப்பா ஹalleluya ஹalleluya மாட்சிமை நிறைந்தவரே மகிமையானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உமது மகிமைக்காக ஸ்தோத்திரம் உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம் உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் உமது வல்லமைக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya 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 உடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya அற்புதம் 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 தேவாதி தேவன் அற்புதம் மகத்துவமான தேவன் அற்புதம் ஆராதனைக்குள்ள தேவன் அற்புதம் ஹalleluya 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 நமக்காக வெற்றி சிறந்த தேவன் அவர் ஹalleluya ஹalleluya எங்களுக்காக வெற்றி சிறந்தவரே ஹalleluya எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக ஆண்டவரே நீர் சிலுவையில் மரித்தீரே ஹalleluya எங்களுக்காக வெற்றி சிறந்தீரே ஹalleluya ஹalleluya எங்களுக்கு ரட்சிப்பை தரும்படியாக எங்களை மீட்கும்படியாக ஹalleluya ஹalleluya எங்கள் ரட்சகரே எங்கள் ரட்சிப்பை தேவனே சோதரிக்கிறோம் பல்லோக ராஜாவே சர்வ வல்லவரே மகத்துவமானவரே ஹalleluya 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 சத்தியம் ஜீவன் வழி மாணவரே ஹalleluya ஹalleluya நன்றி பல்லோகன் இல்லை என்று கற்று தந்தவரே ஹalleluya 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 அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் அவருடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya 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 இயேசுவே விடுதலை நாயகனே நம்மை விடுவித்த தேவன் அவர் ஹalleluya ஹalleluya நம்மை மீட்ட தேவன் ஹalleluya குமாரன் விடுதலையாக நான் மகிமை விடுதலையாக நம்மை விடுதலையாக்கின தேவன் இயேசு ஹalleluya இயேசுவே மை சோதரிக்கிறோம் பரிசுத்த தேவனே மை சோதரிக்கிறோம் ஹalleluya எங்கள் ரட்சகரே எங்கள் ரட்சிப்பின் தேவனே எங்களுக்கு பிரியமான தேவனே ஹalleluya ஹalleluya எங்கள் துதிகளில் பிரியமாய் இருக்கிறவரே ஹalleluya எங்கள் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே மை சோதரிக்கிறோம் வல்லவர் சர்வ வல்லவரே மை சோதரிக்கிறோம் சர்வ சிருஷ்டிகரே ஹalleluya சிருஷ்டிகர்த்தாவே ஹalleluya ஹalleluya எஜமானனே ஹalleluya 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 பெரியவரே ஹalleluya ஹalleluya எல்லா தேவனுக்கும் மேலான தேவனே உயர்ந்தவரே சிறந்தவரே எங்கள் அடைக்கலமே எங்கள் கண்மலை சோதரிக்கிறோம் அவர் நம்முடைய கண்மலை ஹalleluya அவரே மூளைகள் நம்முடைய வாழ்க்கையின் மூளைகள் ஹalleluya ஹalleluya அவரே நம் வாழ்க்கையின் அக்கினி ஹalleluya ஹalleluya நன்மைகளின் நாயகன் அவர் நம்முடைய ஹalleluya ஹalleluya நமக்கு நன்மைகள் செய்யும்படியாக நம்மை அழைத்தாரே நம்மை மீட்டாரே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கை பார்த்தவரே தூயோரே மகத்துவமானவரே மாட்சிமை நிறைந்தவரே பரிசுத்த தேவாதி தேவனே சோதரிக்கிறோம் ஹalleluya 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 அபிஷேக நாதனே சோதரிக்கிறோம் அபிஷேகத்தால் அளவில்லாமல் பொலித்தோடு இருக்கிறவரே அளவில்லாமல் எங்கள் மீது ஓடிக்கொண்டிருக்கிற தேவாதி தேவனே சோதரிக்கிறோம் ஹalleluya 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 யெகோவா ரப்பா சுதந்திர தேவனே ஹalleluya 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 ஆண்டவரே உமது மகத்துவத்துக்காக உமது வல்லமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தத்துவம் நிறைந்தவரே மாட்சிமை நிறைந்தவரே ஹalleluya 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 பரிசுத்தமாகட்டும் என்று நம்மை எங்களை பரிசுத்தமாகி நடத்துகிற தேவாதி தேவனே ஹalleluya 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 எங்களுக்காக அல்லவோ கடைசி சொட்டு ரத்தத்தை சொந்தனீர் ஹalleluya ஹalleluya எங்கள் மீது ஆண்டவரே இவ்வளவு அளவற்ற அன்பு வைத்தீரே ஹalleluya மட்டுமாய் அன்பு வைத்தீர்களே மீட்டீரே எங்களை ரட்சித்தீரே ஹalleluya 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 அவர் நம்மை ரட்சித்த தேவன் நல்ல மேய்ப்பர் அவர் ஹalleluya எங்கள் நல்ல மேய்ப்பரே சோதரிக்கிறோம் ஹalleluya 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 மகத்துவமானவரே மாட்சிமை நிறைந்தவரே பல்லவ தேவாதி தேவனே ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே சிருஷ்டிகர்த்தாவே ஹalleluya ஹalleluya விடுதலை நாயகனே ஹalleluya அவர் விடுதலை நாயகன் நம் குடும்பத்தை விடுவிக்கிற தேவன் நமக்கு குடும்பத்தில் விடுதலை தருகிற தேவன் நோய்களிலிருந்து விடுதலை தருகிற தேவன் அற்புதர் ஆராதனைக்கிற தேவன் அற்புதர் அரசியல் கர்த்தரவர் ஹalleluya 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 ஜீவ அப்பமே ஹalleluya ஹalleluya அவரே வாசல் ஹalleluya அவரே வழி ஹalleluya 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 வாசல் எங்கள் வழியை சோதரிக்கிறோம் ஹalleluya வார்த்தையின் வடிவம் அவர் ஹalleluya 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 வாக்குத்தத்தங்களை தேவன் அவர் ஹalleluya நமக்கு வாக்குத்தத்தங்களை நடத்துகிறாரே ஹalleluya 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 வசனத்தை நன்மையால் முடிசூட்டி மகிழ்கிற தேவன் அவர் ஹalleluya 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 அவர் துதிக்கை பாத்திர துதியோரே துதிக்கை பாத்திரம் மகத்துவமானவர் மாட்சிமை நிறைந்தவர் பரலோக தேவாதி தேவனவர் சர்வ சிருஷ்டிகை எஜமானன் ஹalleluya எங்கள் சிருஷ்டி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் சிருஷ்டிகரே நல்ல மேய்ப்பரே ஹalleluya 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 நல்ல மேய்ப்பர் அவர் ஹalleluya ஹalleluya
ஹalleluya சகைகளை மறைத்து வைத்து பாதுகாக்கிற காக்கும் தேவன் அவர், நம்மை கண்ட தேவன். ஹalleluya ஹalleluya நம்மை காக்கும் தேவன், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹalleluya 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 வசனங்களை அனுப்பி நம்மை விடுவித்த தேவன் அவர், விடுவிக்கிற தேவன் அவர். ஹalleluya ஹalleluya நம் வாழ்க்கையின் தெய்வம் அவர், நம் வாழ்க்கைக்கு போதுமானவர், நமக்கு போதுமானவர். ஹalleluya அவர் ஒருவரே. ஹalleluya ஹalleluya அற்புதரே, அதிசய கர்த்தாவே. ஹalleluya ஹalleluya சர்வ சிருஷ்டியரே. ஹalleluya சிருஷ்டி கர்த்தாவே. ஹalleluya ஆவியான தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆதியின் தலத்தில் அசைவாடி கொண்டிருந்த தேவனே, இப்போது எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya நீர் அற்புதர் அற்புதர் அதிசய கர்த்தர் அவர். ஹalleluya சமாதான பிரபு, சர்வ சிருஷ்டிக்கு எஜமானன். ஹalleluya 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 வல்லவரே ஸ்தோத்திரம், நல்லவரே ஸ்தோத்திரம். எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே, எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் மகத்துவமே மாற்றுமே. ஹalleluya 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 நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். ஹalleluya 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 எங்கள் மீட்பரே. ஹalleluya சிறுமையிலிருந்து எங்களை மீட்டீரே, அடிமைத்தனத்திலிருந்து ஹalleluya எங்களை மீட்ட தேவனே. ஹalleluya ஜீவ ரத்தத்தால் எங்களை சுத்திகரித்த தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக எங்களை மீட்கும்படி ஜீவ ரத்தம் சிந்திய தேவனே. ஹalleluya 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 எங்கள் கல்வாரி நாயகனே. ஹalleluya நீ நல்லவர் நல்லவர் வல்லவர் வல்லவர். எங்கள் மீது நோக்கமாயிருந்து எங்களை ஹalleluya கடைபிடித்து நடத்துகிற கல்வாரி நாயகனே. ஹalleluya ஹalleluya எங்களை காண்கிற தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் 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 எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனே. ஹalleluya 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 நீ மகத்துவமானவராகவே. ஹalleluya நீ மாட்சிமை நிறைந்தவர். ஹalleluya எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவர், நீ துதிக்கை பாத்திரர். ஹalleluya நீர் ஒருவனே துதிக்கை பாத்திரர். ஹalleluya 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 மகிமை மாட்சிமை மானவரே. ஹalleluya நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். ஹalleluya எங்கள் வழியில் சத்தியம் ஜீவனமானவரே, பல்லவத்து ஜீவ அப்பமே. ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே. யாரும் ஐயா மன்னாவல் போஷித்த தேவனே. ஹalleluya 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 ஆண்டவரே ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya 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 உம்மை போல தேவன் இல்லை. ஹalleluya 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 ஆண்டவரே எங்கள் மீது அன்பாய் இருந்தவரே, இருக்கிறவரே, நோக்கமாய் இருக்கிறவரே. ஹalleluya எங்கள் ஆலோசனை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya அவர் ஆலோசனை கர்த்தரவர். ஹalleluya ஹalleluya தன்னை வைத்து ஆலோசனை தருகிற தேவனவர். நம்மை ஞானத்தால் நிரப்பி நித்தம் நடத்துகிறாரே. ஹalleluya நமக்கு ஆலோசனைகளை தந்து நித்தம் நடத்துகிறாரே. சர்வ சிருஷ்டிகர் அவர். ஹalleluya சிருஷ்டி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தொழில்களில் வாசமாய் இருக்கிறவரே, தொழிலை பார்த்தனே. ஹalleluya ஹalleluya எங்கள் அக்கினியே அவர், அக்கினிமயமான தேவன். நம் வாழ்க்கையில் அக்கினியாக வெளிப்படுகிற தேவன் அவர். ஹalleluya 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 நம்முடைய பாவ சாபத்தை ஏற்றுக்கொண்டாரே, நமக்காக நம்மைக்கு விடுதலை தரும்படியாக நம்முடைய பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்டாரே, நம்மை ரட்சித்தாரே. ஹalleluya நம்முடைய ரட்சகர் அவர். ஹalleluya ஹalleluya நல்ல மேய்ப்பர் அவர். ஹalleluya 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 புனித வழிகளை ஹalleluya நடத்துகிற தேவன் அவர். அமர்ந்த தண்ணீர் அண்ணையில் நடத்துகிற தேவன். ஹalleluya 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 ஜீவ நதியை ஜீவ ஊட்டே வற்றாது ஜீவ ஊட்டே. ஹalleluya ஹalleluya அற்புதர் அற்புதர் எங்கள் ஆராதனைக்குரிய தேவனே, நீர் அற்புதர் மகத்துவமானவரே, நீர் அற்புதர் ஆச்சரியமானவரே. ஹalleluya 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 கண்டு எங்களை அழைத்த தேவனே, சிறுமையிலிருந்து எங்களை மீட்டவரே. ஹalleluya 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 அபிஷேகநாதனே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு ஆராதனைக்குரிய குடும்பங்களில் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துதிக்கை பார்த்தினரே, வளர்ச்சிக்கு பார்த்தினரே. ஹalleluya ஹalleluya கர்த்தத்துவம் நிறைந்தவரே, மாட்சிமையே வல்லமையே. ஹalleluya ஸ்தோத்திரமே. ஹalleluya 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 கர்த்தத்துவம் நிறைந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹalleluya 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 ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்கிற நாமத்தை ஒரே தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya அற்புதர் 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 வல்லமைக்காக ஸ்தோத்திரம், மகத்துவத்திற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் 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 எங்கள் காண்கிற தேவனே. ஹalleluya ஹalleluya எங்கள் அடைக்கிறமே. ஹalleluya நல்ல மேய்ப்பரே, எங்கள் மேய்ப்பரே. ஹalleluya ஹalleluya எங்கள் போதுமானவரே. ஹalleluya எங்கள் வாழ்க்கையின் ஜீவனே. ஹalleluya 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 நித்திய ஜீவ பாதையை நடத்துகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya அற்புதர் அற்புதர் ஆராதனைக்குரிய தேவன், அற்புதர் அதிசயமானவன். ஹalleluya 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 நம்முடைய துதிக்கை பார்த்தினார், தூயோடே துதிக்கை பார்த்தினரே, மகத்துவமானவரே, மாட்சிமை நிறைந்தவரே, பல்லவ தேவாதி தேவனே, சர்வ சிருஷ்டிக்கு ஏற்றமுடனே. ஹalleluya ஹalleluya சர்வ லோகாதிபதியே. ஹalleluya சிருஷ்டி கர்த்தாவே. ஹalleluya கண்டிப்பை அழைத்த தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்போது நாம் ஒரு பாடல் பாடலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம்.
அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போம். அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போம். எத்தனை இன்னல்கள் வந்தாலும் நம்மை ஆழ்கடலில் தூக்கி வீசினாலும், எத்தனை இன்னல்கள் வந்தாலும் நம்மை ஆழ்கடலில் தூக்கி வீசினாலும், கிறிஸ்துவுக்குள் நான் இருப்பதால் சோர்ந்து போக தேவையில்லை. கிறிஸ்துவுக்குள் நான் இருப்பதால் சோர்ந்து போக தேவையில்லை. கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் நாவில் சாய்ந்து உறவாடுவோம். கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் நாவில் சாய்ந்து உறவாடுவோம். எலியாவை போஷித்த நம் தேவன் தினமும் போஷித்து நடத்திடுவார். எலியாவை போஷித்த நம் தேவன் தினமும் போஷித்து நடத்திடுவார். காக்குங்கரங்கள் அவர் கொண்டு தினமும் காத்து நடத்திடுவார். காக்குங்கரங்கள் அவர் கொண்டு தினமும் காத்து நடத்திடுவார். கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். யோர்தான் நம்மை எதிர்த்தாலும் செங்கடல் வழி விடாமல் இருந்தாலும், யோர்தான் நம்மை எதிர்த்தாலும் செங்கடல் வழி விடாமல் இருந்தாலும், திராட்சை செடியில் நாம் படர்ந்திருக்க பயந்து போக தேவையில்லை. திராட்சை செடியில் நாம் படர்ந்திருக்க பயந்து போக தேவையில்லை. கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். வசை மொழிகள் 1000 சொன்னாலும், மாய உலகம் நம்மை அழைத்தாலும், வசை மொழிகள் 1000 சொன்னாலும், மாய உலகம் நம்மை அழைத்தாலும், கிறிஸ்து நம்மோடு நடப்பதால் பலனடைந்து எழும்பிடுவோம். கிறிஸ்து நம்மோடு நடப்பதால் பலனடைந்து எழும்பிடுவோம். கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போம். அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போம். இப்போதும் நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் பைபிள் எடுத்துக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 37 முதல் 51 வசனங்கள். யாத்திராகமம் 12 37 முதல் 51 சேர்ந்தே வாசியுங்கள் என்னோடு. இஸ்ரவேல் புத்தர் ராமசேசை விட்டு கால்நடையாக பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷராயிருந்தார்கள். அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனது மண்டி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிட்டு, எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த பிசைந்த மாவை புளிப்பில்லாத அப்பங்களாக சுட்டார்கள். அவர்கள் எகிப்தில் தடிக்க கூடாமல் துரத்தி விடப்பட்டதனால் அது புளியாதிருந்தது. அவர்கள் தங்களுக்கு வழிக்கென்று ஒன்றும் ஆயத்தம் பண்ணவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணதனால் இது அவருக்கு முக்கியமாய் ஆசரிக்கத்தக்க ராத்திரி ஆயிற்று. இஸ்ரவேல் சந்ததியார் எல்லாரும் தங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருக்கு முக்கியமாய் ஆசரிக்க வேண்டிய ராத்திரி இதுவே. கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, பஸ்காவின் நியாயமாவது அந்நிய புத்திரன் ஒருவரும் அதை புசிக்க வேண்டாம்.
பணத்தினால் கொல்லப்பட்ட அடிமையானவன் எவனும் நீ அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணின பின் அவன் அதை புசிக்கலாம். அந்நியனும் கூலியாலும் அதிலே புசிக்க வேண்டாம். அதை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் புசிக்க வேண்டும். அந்த மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போக கூடாது. அதில் ஒரு எலும்பையும் முறிக்க கூடாது. இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அதை ஆசரிக்க கடவர்கள். அந்நியன் ஒருவன் உன்னிடத்தில் தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று இருந்தால் அவனை சேர்ந்த ஆண் பிள்ளைகள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். பின்பு அவன் சேர்ந்து அதை ஆசரிக்க வேண்டும். அவன் சுதேசியை போல் இருப்பான். விருத்த சேதனம் இல்லாத ஒருவரும் அதை புசிக்க வேண்டாம். சுதேசிக்கும் உங்களிடத்தில் தங்கும் பரதேசிக்கும் ஒரே பிரமாணம் இருக்க கடவுள் என்றார். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணியணியாய் எகிப்து தேசத்திற்கு புறப்பட பண்ணினார். இந்த அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது அன்றைக்கு அவர் அங்கே பஸ்கா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கிறார் என்று நாம பார்த்தோம். அவர்கள் அங்கே கொள்ளையா வெள்ளியுடைமைகளையும் பொய்யுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எகிப்தியர்களிலிருந்து கேட்டு வாங்கி கொண்டார்கள். தேவன் அங்கே கையை அவர்களுக்காக கட்டளையிட்டார். அதனால் அவர்கள் இவர்களுக்கு கேட்டது போல் கொடுத்தார்கள். இவர்கள் அதை கொள்ளை கொள்ளாக பெற்றுக்கொண்டு அன்றைய தினமே அவர்களை துரத்தி விடுகிறார்கள். நீங்கள் இனி இந்த தேசத்தில் இருக்கக்கூடாது, நீங்கள் இந்த தேசத்தை விட்டு புறப்படுங்கள் என்று அவர்கள் துரிதப்படுத்துகிறார்கள். அப்படியாக அவர்கள் அன்று இதை அந்த சங்கராகம் நடந்த அன்றே அவர்கள் ராமசேயிலிருந்து புறப்பட்டு சுக்கோத்துக்கு கடந்து சென்று வருகிறார்கள். அவர்கள் அங்கே சென்று புளிப்பில்லாத அந்த அப்பா அவர்கள் கையில் பிசைதமாக இருந்தது. அங்கே அப்பங்களாக சுட்டு சாப்பிடுகிறார்கள். இவ்வாறாக அவர்கள் அந்த தேசத்திலிருந்து அவர்கள் புறப்பட்ட புருஷர்கள் என ஆண்கள் 6,00,000 பேர், அதே மாதிரி பெண்கள், அடுத்ததாக அவர்களுடைய மிருக ஜீவன்கள், இப்படியாக எல்லாருக்காக அன்றைய தினம் அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள், கடந்து செல்கிறார்கள். அவர் தேவன் 430 வருஷம் முடிகிற அன்றே அவர்களை மீட்கிறார். அப்படியா? எப்படி என்றால் யாக்கோபின் முதலாவது எகிப்து தேசத்துக்கு சென்றது யாக்கோபின் மகனாகிய யோசேப்பின் அடுத்து அவர்களுடைய பிள்ளைகள், அப்புறம் இவர்களுடைய குடும்பங்கள் எல்லாமாக அங்கே கடந்து சென்றார்கள் என்று நாம் பார்த்தோம். அந்த ஜனம் அங்கே 430 வருஷங்கள் அடிமைத்தனமாக அங்கே வாழ்ந்து அந்த அன்றைய தினம் அந்த 430 வருஷங்கள் முடிகிற அன்றைய தினமே அவர்களை தேவன் மீட்டுக் கொள்கிறார். மீட்டு அந்த தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். அந்த நாளை அவர்கள் வருஷந்தோறும் ஒவ்வொரு வருஷமும் அவர்கள் நினைவு நாளாக அவர்கள் தலைமுறைகள் அந்த நாளை அனுசரிக்க வேண்டும் என்றும் அவர் சொல்லியிருந்தார். அந்த பஸ்கா என்பது நாம நேற்றை பார்த்தோம். பஸ்கா என்றால் என்ன என்று. பஸ்கா என்றால் அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து அவர்கள் அந்த ரத்தத்தை தடவ வேண்டும். தேவன் சங்காரம் பண்ண வரும்போது எந்த வீட்டில எல்லாம் அது பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீடு பாதுகாக்கப்படும். அந்த பஸ்கா அதான் பாதுகாக்கப்படுகிறது என்று நாம் பார்த்தோம். அவ்வாறாக அந்த பஸ்காவை அவர்கள் அனுசரிக்க வேண்டும் என்றும் பஸ்காவை எந்த விதமாக சாப்பிட வேண்டும் என்றும் நாம நேற்றைக்கு பார்த்தோம். எவ்வாறாக சாப்பிட வேண்டும்? அவர்கள் அந்த மீதி மாம்சத்தை சுட்டு அதை சாப்பிட வேண்டும். மீதி எதுவும் அவர்கள் விடிய காலத்துக்குள் அதை அக்கினியால் சுட்டி எரிக்க வேண்டும் என்று பார்த்தோம். இது எதற்காக அந்த விருத்த சேதனம் இல்லாத ஒருவரும் அந்த பஸ்காவை புசிக்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விருத்த சேதனம் என்ன என்று நாம் பார்த்தோம். விருத்த சேதனம் என்றால் தேவனுக்கும் அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு பந்தத்தை உருவாக்குறது தான் விருத்த சேதனம் என்று நாம் பார்த்தோம். இது ஆபிரகாம் முதல் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தான் முதலாக விருத்த சேதனத்தை குறித்து அங்கே கட்டளையிட்டு தலைமுறையாக ஒவ்வொரு ஆண் மக்களும் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார். இன்றைய இதுல நாம பார்க்கும்போது நமக்கு விருத்த சேதனம் என்பது என்ன? ஆனா விருத்த சேதனம் இல்லாத ஒருவரும் அந்த பஸ்காவை புசிக்க கூடாது என்று தேவன் அந்த காலத்திலேயும் அதை கட்டளையிட்டிருந்தார். அதே போல்தான் இந்திய நாம் இதை எடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் விருத்த சேதனம் என்று நாம் பார்க்கும்போது அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சிவிகாரத்தை பெற்றுக் கொள்வதால் அவர்களுக்கும் அன்னைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு பந்தத்தை ஏற்படுத்தியதுதான் விருத்த சேதனம். அதே போல்தான் நமக்கும் இன்றைக்கு விருத்த சேதனம் என்பது அப்பா பிதாவே என்று அழைக்கும் ஒரு புத்திர சிவிகாரத்தை அந்த புத்திர சிவிகாரம் என்ற பந்தத்தை ஏற்படுத்துகிறது. அது நமக்கு எதன் மூலம் அந்த பந்தம் ஏற்படுகிறது என்று நாம் பார்த்தோம். எதன் மூலமாக ஏற்படுகிறது? அந்த ஞானஸ்தானம், அந்த ரட்சிப்பின் மூலம்தான் அது நமக்கு ஏற்படுகிறது. ஆகவே அந்த பந்தம் எப்போதும் நிலையாக இருக்க வேண்டும். அந்த பந்தத்தை அந்த ரட்சிப்பை, அதாவது அந்த பஸ்காவாகி அந்த ரட்சிப்பை அவர்கள் அனுசரிக்கும்படியாகத்தான் தேவன் அன்றைக்கு அவர்களுக்கு பஸ்காவை எப்படி அதை அனுசரிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார். இன்றைக்கும் நாம் அதை எப்படி அனுசரிக்க வேண்டும்? ஒரு ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் தான் அந்த பஸ்காவாகி அந்த அப்பத்தையும் அந்த ரசத்தையும் புசிக்க வேண்டும்
பெறாத ஒருவர் எந்த சூழ்நிலையிலும் அதை எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று தேவன் அதை கட்டளையாக நியமித்திருக்கிறார். அடுத்ததாக நாம தன்னைத்தானே சோதித்து அறிகிற ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் காலையில முதல் இந்நேரம் வரை நாம் எப்படி தேவனுக்கு பிரியமாய் இருந்தோம், எப்படி தேவனோடு வாழ்ந்தோம், அவருடைய அன்பில் எப்படி நிலை நின்றோம், காலையில் எழுந்தது தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுத்தோமா, அவரை சார்ந்து கொண்டோமா, அவருடைய பிரசனத்தையும் கிருபையும் பெற்றுக் கொண்டோமா, நம்முடைய வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமாக இருந்ததா, காலையிலேயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாம் எதை குறைவுள்ளவர்களாக இருந்தோமோ அந்த இடத்தில் நாம் தேவனோடு ஒப்புரவாகிக் கொள்வோமாக. மேற்கொண்டு நாம் அது போல செய்யாதவாறு நாம் நம்மை காத்துக் கொள்வோமாக. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. தேவனுக்கு நேராக ஹல்லேலூயா எப்போதும் சிலுவைக்கு நேராக நாம் திசை திருப்பப்படுவோமாக. நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சிந்தைகள் எல்லாம் கல்வாரி சிலுவைக்கு நேராக திசை திருப்பப்படுவதாக. அந்த ஜீவன் அவருடைய சிலுவை பாதத்தில் அவர்கள் வியாதிகளை, குடும்பத்தின் சீர்கேடுகள், குடும்பத்தில் உள்ள எல்லா குறைகளையும் தேவனுடைய சிலுவை பாதத்தில் வைக்குங்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எப்போதும் அவருடைய கல்வாரி இரத்தத்தால் எல்லாம் செய்யப்படுத்தப்படுவதாக. ஹல்லேலூயா பரிசுத்தமாக்கப்படுவதாக. ஆண்டவரே வியாதிகள் ஆண்டவரே உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரை ஒவ்வொருடைய ஆவி ஆத்ம சரீரங்கள் ஆண்டவரே பரிசுத்தமாக்கப்படுவதாக. உங்களுடைய ஜீவ ரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்படுவதாக. உங்களுடைய ஜீவ ரத்தம் ஒவ்வொருவரோட பாய்ந்து செல்லட்டும். வியாதியுள்ள இடங்களில் ஆண்டவரே கடந்து செல்வதாக. வியாதிகள் சுகமாகட்டும் ஆண்டவரே. பலவீனங்கள், சரீரத்தின் பலவீனங்கள் நீங்கி போகட்டும். என்னென்ன பலவீனங்கள் இருக்கிறதோ ஒவ்வொருவருக்கும் எல்லா ஆண்டவரே உமது ஜீவ ரத்தத்தால் அது நீங்கி போவதாக. பரிசுத்தப்படுத்தப்படுவதாக. குடும்பங்கள் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தப்படுவதாக. நித்திய ஜீவனுக்கு நேராக குடும்பங்கள் திசை திருப்பப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. குடும்பங்களிலே மகிமை அடைவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலப்படுத்தும் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இப்போதும் எல்லாரும் தங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிங்கள். எல்லா தேவைகளையும் தேவனோடு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னென்ன தேவைகள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது எல்லாவற்றையும் எங்களுக்கு நிறைவாக்கி தருவீராக. குறைகள் எல்லாம் கிறிஸ்துவினால் நிறைவாக்கப்படும் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே உம்மால் ஆண்டவரே எங்கள் குறைகள், எங்கள் குடும்பத்தின் குறைகள் எல்லாம் நிறைவாக்கப்படுவதாக. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லா தேவைகளையும் ஆண்டவர் பூர்த்தி பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய இஸ்ரவேல் தேவனே அண்டிக் கொண்டவர்கள் ஒருவரும் வெறுமனே போனதில்லை என நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எப்போதும் ஆண்டவரே கடன் பிரச்சனைக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியே வரும்படி உதவி பண்ணுவீராக. மேலும் ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எக்ஸாம் நேரத்தில் அவர்கள் நல்ல மதிப்பெண் பெற உதவி பண்ணுவீராக. அவர்கள் ஆண்டவரே நல்ல படிக்கக்கூடிய கிருபைகளையும் பலத்தையும் கொடுப்பீராக. அதே போல சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே இந்த கொல்லாத உலகில் ஆண்டவரே அந்த சிறு பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து நடத்துவீராக. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் மாய உலகில் சென்று சிக்கி தவிக்காதவாறு உமது நித்திய ஜீவ பாதையில் அவர்களை வழி நடத்துவீராக. ஆண்டவரே உமது கரங்களில் ஒவ்வொரு நாளும் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே குடி பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பழக்கத்திலிருந்து அவர்களை மீட்டுக் கொள்வீராக. அவர்களும் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள அவர்களுக்கு உதவி பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மால் மாத்திரமே ஒரு ரட்சிப்பை அவர்களுக்கு கொடுக்க முடியும். ஆண்டவரே அந்த ரட்சிப்பை அவர்களுக்கு பெற்றுக்கொள்ள உதவி பண்ணுங்க. ஆண்டவரே உமது வல்லமை அவர்களுக்கு பாய்ந்து செல்லட்டுமா. அவர்களுக்கு மனமாற்றத்தை கட்டளையிடுவீராக. அவர்கள் எங்களால் முடியவில்லை என்று ஆண்டவரே அவர்கள் ஏங்கி தவிக்கும் போது அவர்களுக்கு அதை மாற்றி கொடுங்க. ஆண்டவரே அந்த குடிய பழக்க அடிமைத்தனம் ஆண்டவரே அதே மாதிரி நிறைய பாவ அடிமை பழக்கங்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் மீட்டுக் கொள்வீராக. ஆண்டவரே எத்தனையோ பாவ அடிமை பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு மனமாற்றத்தை கட்டளையிடும். அவர்களை உங்கள் ஜீவ ரத்தத்தால் சுத்திகரிப்பதாக. அவர்களை மீட்டுக் கொள்வீராக. அதே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதே போல ஆண்டவரே பொருளாதார ஆசீர்வாதங்களை குடும்பங்களை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே வருஷத்தை உம்முடைய நன்மைகளால் முடிச்சுட்டேன் என்று குடும்பங்களில் ஆண்டவரே உம்முடைய நன்மைகளால் முடிச்சுட்டும் எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும் ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளும். உமது பிரசனத்தால் நிரப்பும் ஆண்டவரே. இன்னும் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் பதிலை கட்டளையிடுவீராக. மகிமைப்படுத்தும் ஆசீர்வதில் இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே. ஆமென். இப்போதும் நமக்கு ஒரு ஸ்பெஷல் பிரேயர். இது ஸ்டெல்லாவுக்கு வந்து பீஸுக்கு அமௌண்ட் தேவை. அவளுக்கு ஃபைனல் எக்ஸாம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதுக்காக நாம ஜெபிக்கலாம். ஆண்டவரை மட்டுமாய் அவளுக்கு அந்த முதல் வருஷம் வெளியிடத்திலிருந்து வெளியில இருக்கிறவங்களிடம் இருந்து அந்த பீஸ் அமௌண்டை ஆயத்தம் பண்ணாரு. இந்த அடுத்த 2வது வருஷம் குடும்பத்திலிருந்தே அவர் ஆயத்தப்படுத்தினாருன்னு நாம பார்த்தோம். இப்போதும் அது கடைசி ஃபைனல் பீஸ் அவளுக்கு தேவைப்படுகிறது. அதை அவள் கட்டும்படியாக தேவன் இந்த மாசத்துக்குள்ளே அதை கட்ட வேண்டும்.
அதற்காக தேவன் அவளுக்கு அந்த பீஸை ஆயத்த பண்ண வேண்டும். அதுக்காக நாம செபிக்கலாம். ஆண்டவரே, அவளுடைய படிப்புக்காக மட்டுமாய் நீ தொடங்கியவர் முடிக்கிற தேவன். ஆண்டவரே, ஆண்டவரே, இப்போதும் அந்த கடைசி ஃபைனல் பீஸ் தேவைப்படுகிறது. ஆண்டவரே, அதை நீர் ஆயத்த பண்ணி கொடுப்பீராக. அவளுக்கு அந்த குறித்த நேரத்தில் கட்டும்படியாக நீர் உதவி பண்ண வேண்டும் செபிக்கிறோம். உமது மகிமையை கரமகளோடு இருந்து வழி நடத்துவதாக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அவளுடைய எதிர்காலத்தை எல்லாம் நீர் கணித்திருக்கிறீர். நீர் கணித்ததுபடியாக அவருடைய எதிர்கால வாழ்க்கை ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு மகிமையும் பிரசனம் நிறைந்ததாக இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய மகிமை அவளுடைய வாழ்க்கையை எப்போதும் வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்து ஒரு சாட்சி இருக்குது. அந்த பிரேயர்ல கலந்து கொண்ட எல்லாருமே என்ன சொல்லி இருக்கிறாங்க என்ன சொன்னா, பரவாயில்ல, நல்ல எங்களுக்கு மாற்றங்கள் குடும்பங்கள்ல இருக்குது. எல்லா விதத்திலுமே எங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள், ஒரு மன மகிழ்ச்சி எல்லாத்திலுமே. அந்த இது எதனால் வந்தது என்றால் நம்முடைய துதியினால் வந்ததுதான். நம்ம எவ்வளவு தூரம் துதிக்கிறோமோ நம்முடைய குடும்பம் கட்டப்படும். துதி இருக்கிற இடத்தில் பிசாசுக்கு இடம் இல்லை. அதனால நாம இன்னும் அதிகமாய் துதிக்க வேண்டும். நமக்கு இந்த குறைந்த நேரம் இருக்கிறதுனால நம்ம கம்மியாக துதிக்கிறோம். ஆனால் நாம இனி ஒரு நாளைக்கு நாம மாசத்துல ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் பகல் நேரத்துல நீங்க லீவு, உங்களுக்கு எல்லாருக்கும் வசதியான ஒரு நேரத்தை நீங்க சொல்லலாம். அந்த நாளை நாம ஆயத்தப்படுத்தி அன்றைய நாள் ஒரு 1.5 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் பகலே பிரேயர் நடத்தலாம். எவ்வளவு தூரம் நம்ம துதிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய எதிர்காலமும் சரி, நம்முடைய வாழ்க்கையும் கட்டப்படும். இப்போதும் நாம் யாவரும் சேர்ந்தே சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.